இன்றைக்கி புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு மறு பூஜை பண்ணணும். ஸோ உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா, அதனால் இப்போ தான் நல்லா இருக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கி மவுத் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மறு பூஜை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. கடவுள் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும். அதேமாதிரி நம்ம மனசை வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணணும். எனக்கு வந்து நான் நான்வெஜ் சாப்பிடல, நான் சுத்தமாக இருக்கேன். அதனால் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் போய் மறு பூஜை பண்ணுறேன். 6 to 7 அந்த ஒரே நேரத்தில் தான் மறு பூஜை வந்து நான் பண்ணுறேன். ஸோ அந்த தீபமும் வந்து போட்டாச்சு. பாட்டி பார்த்திங்கன்னா காலையிலேயே துணி வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கே அதுதான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதை பிரிக்கல அப்படின்னா எனக்கு யார் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படிம்பாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்தாலுமே அது அவங்களுக்கு வந்து இந்த வயசுலேயும் நம்ம எங்ககிட்டலாம் காசு கேட்கக்கூடாது. அவங்களாம் வந்து காசு சம்பாதிக்கணும், அதையும் எங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. எனக்கு அண்ணாவுக்கு செலவுக்கு இல்லை அப்படின்னா இந்தான்னு கொடுத்துருவாங்க. அவங்க வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ பார்க்கும்போது எனக்கு டெய்லியுமே ஒரு மோட்டிவேஷன், நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆள் இருக்கு இல்லையா, இந்த வயசுலேயும் நம்ம பாட்டி வந்து சம்பாதிச்சு தான் சாப்பிடுது, நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே நாட்கள் நிறையா ஓடும். தம்பியும் காலையில் பார்த்திங்கன்னா யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூல் கிளம்பிட்டான். இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட், ஜிஹெச்சில் இருக்காங்கன்னு சொல்லி, டாட்டா ஏசி வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ டக்குன்னு கிளம்பி பதட்டத்தில் ஓடுனேன். அங்கே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே, அது வரைக்கும் நான் இங்கேருந்து 1 hour ஆச்சு போகிறதுக்கு, ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் இருந்தாங்க. அங்கே சண்டை போட்டு அவங்கள அங்கேருந்து ப்ரைவேட் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஷன் போய் எல்லாமே ஹேண்டில் பண்ணேன். நான் யாருக்குமே கூப்பிடல. அண்ணாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் மாற்றி விட ஆள் இல்லை, வர முடியல. இட்ஸ் ஓகே, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்தேன். அதாவது ஹஸ்பண்ட் இல்லை, நம்ம தனியாக வாழ்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு எங்கேருந்து அந்த தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது எல்லாம் வரும்னு தெரியல. நான் ஒரு ஆள் கூட எனக்காக பேசுகிறக்குன்னு கூட்டிகிட்டு போகல, நானே தான் பேசினேன். நான் என்ன வந்து பண்ணணும்னு நினச்சேனோ அதை வந்து அந்த அன்னைக்கு பண்ணிட்டேன். ஸோ கேஸ் வேண்டாம், பட் சுமூகமாக போய்க்கணும். அதுக்கு என்ன பேசணுமோ அதை நான் பேசினேன். கொஞ்சமாக அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, வண்டி கொண்டு வந்து இடித்தாங்க இல்லையா, அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம போல்டாக பேசினதுனால அவங்களே கொஞ்சம் என்னானாங்கன்னு தெரியல. இல்லை இதுக்கு மேலே நம்ம இவங்கக்கிட்ட பேச முடியாது போல் இருக்குது, இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்களான்ருக்கு. அதனால் நாங்கள் கேட்குற எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நானும் கேஸ் வேண்டான்னு சொல்லி ஸ்டேஷன்லேருந்து சாவி வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த போல்டு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆள் இல்லை அப்படிங்கும்போது வந்துடும் போல் இருக்குது. தனியாக இருக்கும்போதே நம்மளுக்கு இதெல்லாம் வந்துடும் போல். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாருமே இல்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு நினைக்கும் போதே நம்மளை நினச்சா பெருமையாக